அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதங்களின் புத்தகம் 55:22 வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட விட்டார். இங்கே நீதிமானுக்கு வருகிற பார், பரிசுத்தவான்களுக்கு வருகிற பார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற பாரங்கள், அதாவது சுமைகள், கவலைகள், நுகங்கள், வருத்தங்கள், ஒவ்வொரு குடும்பங்களிலும் பல விதமான காரியங்களிலே பாரங்கள் நம்மை ஒடுக்குகிறது. சுமைகள், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத நமக்கு மிஞ்சின பாரங்கள், சுமைகள் நம்மை வருத்தப்படுத்துகிறது. அந்த நுகங்களை சுமந்து செல்ல நமக்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மீது, என் மீது உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரங்களை என் மீது வைத்து விடுங்கள். உங்கள் குடும்பத்தை குறித்த பாரத்தை என் மேல் வைத்து விடுங்கள். உங்களுடைய சபையை குறித்த பாரத்தை என் மீது வைத்து விடுங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனை குறித்த பாரத்தை என் மீது வைத்து விடுங்கள். உங்கள் தொழிலில் வருகிற நஷ்டத்தின் பாரங்களை என் மீது வைத்து விடுங்கள். உங்கள் வேலையில் இருக்கிற பலுவுகள், வேலைகளை, பாரங்களை என் மீது வைத்து விடுங்கள். உங்களுக்கு வர்ற கஷ்டங்களை, கவலைகளெல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளும் அவர் மேல் வையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பாரம் பாரம் பாரம். அதைதான் மத்தேயு 28 அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சொல்ல பாருங்க, நான் உங்களுக்கு ரிலாக்ஸ் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். அந்த அந்த பாரத்திலிருந்து உங்களை விடுவிப்பேன். அந்த பாரத்திலிருந்து நான் உங்களை விடுவிக்கிற தேவன். என் அன்புக்குரியவர்களே, பாரத்தை வச்சுக்கிடாதீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா எபிரேயர்ல பாருங்க, இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துல, ஆகையால் மேகம் ஒன்றை இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியாயத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றி நிற்கிற பாரங்கள் யாவற்றையும் ஆண்டவர் சொல்றாரு, அதை தள்ளிருங்க, பாரத்தை தள்ளிருங்க, அவர் மேல வைக்க சொல்றாரு. பாருங்க, அவர்கிட்ட சொல்றாரு, பாரத்தோடு இருக்கும் என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. இப்படி தேவனானவர் எத்தனை பேர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகம் நம்முடைய பாரங்களை, கவலைகளை, சுமைகளை ஏற்றுக்கொள்ள, இந்த உலகம் நம்முடைய கஷ்டங்களை, பாடுகளை அது சுமக்காது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் சுமக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்றேன். ஏனென்றால் வேதம் சொல்லப்படுகிற நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் அவர் இருக்கிறார். யோவான் 1:29. நம்முடைய பாரங்கள், கவலைகள், ஒரு பக்கம் பாவ பாரம், ஒரு பக்கம் சாபத்தின் பாரம், ஒரு பக்கம் கடனின் பாரம், ஒரு பக்கம் வியாதியின் பாரம், ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனையின் பாரம், ஒரு பக்கம் பிள்ளைகள் படிக்காத பாரம், ஒரு பக்கம் திருமணம் ஆகாத பாரம், ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸ்ல ஜெயிக்க முடியாத பாரம், பல பிரச்சனைகளினால நாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையும், எப்பேற்பட்ட வியாதியும், எப்பேற்பட்ட கஷ்டத்தை மாற்றக்கூடிய வல்லமை சக்தி இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவரை தேடி வாங்க. அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு பெரிய ஜெயத்தை அவர் கொடுத்துருவார், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், உங்கள் நுகத்தை உங்கள் மேல், பாருங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. நண்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க வச்சுக்கொள்ளாதீங்க. அந்த நண்பு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், நம்முடைய பரிசுத்தவான்கள் ஒரு சிலருடைய வாழ்க்கையில கூட பாரம் இருந்திருக்கு. பாருங்க, சங்கீதங்களின் புத்தகத்துல
66 நாம் படிக்கும் பொழுது 9, 10 நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷர் எங்கள் தலைமேல் ஏறி போனார்கள். பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவனை ஆராதிக்காம, தேவனை விட்டு விலக்குகளுக்கு வருகிற பிரச்சனையை பாருங்க. அப்ப தேவனை பிடித்து கொள்ளும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, பரிசுத்த உள்ளத்தோடு அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் பொழுது, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவனை தேடி அவரை ஆராதிக்கும் பொழுது நம்ம கிடைக்கிற பாக்கியமானது என்ன தெரியுமா? பாருங்கள், மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினி, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் இப்பொழுதோ செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களா? துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை புடமிடுறாரா? வலையில் அகப்பட்டுட்டீங்களா? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லா நன்மைக்கு செழிப்பான இடத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. முதல்ல இளைப்பாறுதலான இடம், இரண்டாவது செழிப்பான இடம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஒரு விசுவாசத்தை தோக்கிறவர், முடிக்கிறவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். Thank you Jesus, glory to God. அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன், 68 சங்கீதத்துல 68 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, 68:19 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினால நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஆமென். நம்ம மேல பாரம் சுமத்தினால நம்மை ரட்சிக்கிறவர் அவர்தான். தேவனுடைய பாரம் இந்த உலக பாரமா இருக்காதுங்க. உலக பாரம் பார்த்தீங்கன்னா பாவ பாரம், சாபத்தின் பாரம், இருளின் பாரம், நரகத்தின் பாரம், ஆமா, வேதனையின் பாரம், கஷ்டத்தின் பாரம், மரண பாரம், இப்படி பலவிதமான பாரங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற பாரம் என்ன? மனமாற்றம், ரட்சிப்பு, மனம் திரும்புதலுக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் அதாவது உங்கள் பாரத்திலிருந்து அவர் ரட்சிப்பார், விடுவிக்கிறவர். அவர் உங்களை விடுவிக்கிற ரட்சிக்கிறவர் இல்லையா? குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதனால நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார், நம்முடைய கவலையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால உங்களை ரட்சித்து உங்களை விடுவிப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. யோபு கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யோபு என்ற புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க. யோபு பிரதித்திரமாக, என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமா இருக்கும், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமா இருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாத துக்கம். யோபுடைய வாழ்க்கையில சொல்லி முடியாத துக்கம் வந்துருச்சுங்க, சொல்லி முடியாத துக்கம் வந்துருச்சுங்க. அவர் சொல்றாரு, சர்வவளரின் அம்புகள் எனக்குள்ளே தைக்கிறது, அவன் விஷம் என் உயிரை குடிக்கிறது, தேவனால் உண்டான பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற யோபு, யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் இழந்த ஒரு நீதிமான், உத்தமமான நீதிமான், தேவனே சார்ந்திருக்கிற நீதிமான், ஜபத்தில் நிற்கிற நீதிமான், கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுதும் ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாக உட்கொள்ளுகிற ஒரு நீதிமான். அவருடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்தப்பா, கொஞ்சம் நெஞ்சம். ஆனால் இந்த பாரத்தை கர்த்தர் மாற்றினார். இந்த பாரம் நீங்கிறது. கர்த்தர் அவரை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். சிறையிருப்பின் பாரம் நீக்கினார். இழந்ததெல்லாம் பல மடங்கு கொடுத்தாங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நீங்க இழந்ததெல்லாம் பல மடங்கு கொடுப்பார், பல மடங்கு கொடுப்பார். கர்த்தரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராம் 6ஆம் அதிகாரம் 6 to 8 வரைக்கும் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நான் கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்தில் நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டாயுதங்களினாலும் உங்களை மீட்டுக் கொள்கிற கர்த்தர், ரட்சிக்கிற கர்த்தர். பெரிய 430 வருஷம் அடிமைதானங்க. அதுல இருந்து ஆண்டவர் பாருங்க அவங்களை விடுவிச்சாரு, மீட்டாரு. அவங்களுடைய பாடுகள், அவங்களுடைய பாரங்கள், அவங்களுடைய ஒடுக்குதெல்லாம் நீக்கி போட்டார். என்ன தெரியுமா பாடினாங்க? மகிமையாய் வெற்றி சிறந்தா. ஒடுக்குதல், பாரங்களின் மீது மகிமையான வெற்றி. ஆகினாலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் அவன் முகம் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் முகம் முறிந்து போகும். தேவனுடைய அபிஷேகம் உங்கள் நுகத்தை பாரங்களெல்லாம் நீக்கிவிடும்.
ஆகினாலே ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தினால் நிரம்புங்க, அபிஷேகத்தை உணருங்க. அபிஷேகத்தை எப்பொழுதும் பரியாசம் பண்ணாதீங்க, அபிஷேகத்துக்குள்ளே எப்பொழுதும் நிரம்பிடுங்க. ஆமென். புதிய அபிஷேகம், கிறிஸ்துவின் அபிஷேகம், தாவீதின் மீது அபிஷேகம் இருந்தது பாருங்க. அந்த அபிஷேகம் அவனை ஜெயத்தின் பாதையில நடத்தினதுங்க, வெற்றியின் பாதையில நடத்தினது. தாவீதின் மீது இருந்த அபிஷேகம் சாமுவேலுக்குள்ள இருந்த குழந்தையில இருந்த அபிஷேகங்க பெரிய தீர்க்கதரிசியா மாற்றிடுங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அபிஷேகம் நன்மை செய்யறான், அநேகரை ரட்சித்தான், எல்லாருக்காக ஜீவனை கொடுத்தான், மரித்து 3ஆம் நாள் எழுப்பினான். அபிஷேகம் அபிஷேகம் உங்க தலைமையில இருக்கு. கர்த்தருடைய அபிஷேகத்தை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேல் மாத்திரம் பாரத்தை வைத்து விடுங்கள். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு நேராக தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.